Okay, but before starting today's session, I just want to have a few questions with you guys. நேத்திக்கு பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியரா? இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. We'll also be able to take it up. ஓகேங்களா? அசிங்க் அவைட் நேத்திக்கு செஷன்ல ஒரே ஒரு 2 மினிட்ஸ் என்னென்ன அவுட்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க புரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்றேன். அசிங்க் அவைட் அப்படின்ற அந்த ப்ராமிஸோட கான்செப்ட் கிளியரா? ப்ராமிஸ் எப்போ வந்து வரும், அதே மாதிரி அந்த ப்ராமிஸ் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து ரிசால்வ் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு தென் அண்ட் கேட்ச் த ஓல்டர் வே, த நியூர் வே இஸ் அசிங்க் அவைட். இந்த சின்டாக்ஸ் கிளியரா? இதுதான் நம்மளுக்கு போன செஷன்ல இருந்து வேணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இஸ் தட் த கான்செப்ட் கிளியர்? ஓகே ஓகே, சாட்ல கிளியர். ஓகே சரி, ஓகேப்பா. யாராவது சொல்ல வந்தீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் ரியல் டைம் சினாரியோ சொல்றேன்ப்பா. அது நான் அதே மாதிரி சொன்ன அந்த ஏபிஐ கால்ஸ்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? அதான் ரியல் டைம் சினாரியோவுமே. பட் ஆனாலும் நீங்க அதை கவலைப்படாதீங்க. பட் ஆனால் அந்த ப்ராமிஸ் அது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களே. அந்த சினாரியோ புரிஞ்சிச்சுன்னா ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் வரும்போது யூஸ் பண்ணுவோம், பேக் அண்ட்லேயும் வில் யூஸ். ஓகே சரி, ஓகே. டுடே வி ஆர் கோயிங் டு கவர் எவ்ரிதிங் அபவுட் ஃபார்ம்ஸ் பா. ஓகேங்களா? எல்லாமே ஃபார்ம்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஏதாவது ஒரு டவுட், எது டவுட் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டவுட் இருந்தாலும், செகண்ட் ஸ்டெப்ல டவுட் இருந்தாலும், நீங்க ஸ்டாப் பண்ணி என்ன சாட்ல கேளுங்க, இல்லைன்னா வந்து சொல்லுங்க, நான் திரும்பியும் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் நானுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளியரான்னு கேட்குறேன். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது ஸ்டெப்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்பியும் சொல்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, வி கோயிங் டு கிரியேட் அ ஃபார்ம். அண்ட் இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா எப்படி ஃபார்ம் ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு ஃபார்ம் செஷன் டிஸ்கஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா நம்ம ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா we going to use something called ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபார்மிக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எனிபடி யூஸ்ட் ஃபார்மிக் ஆர் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வித் ஜாட் ஆர் எப்? சரி, ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். அது நான் சொல்றேன். ஸோ அதுக்கான பேசிக்கான இந்த ஃப்ளோ புரியறதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்ட் இங்கே வச்சிருக்கோம் ஆக்சுவலா. ஓகேங்களா? நம்ம சிலபஸ்ல ஃபார்ம்ஸை வச்சதே பார்த்தீங்கன்னா அங்க நம்ம டைரக்டா சொல்லிக்கலாம். லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே இப்படிதான் ஃபார்ம் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும். பட் ஆனாலும் அந்த பேசிக் ஒரு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் வந்து மிஸ் ஆகும். புரியுதுங்களா? அது நம்ம இப்பயே அந்த ஃப்ளோ உங்களுக்கு காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ஒரு பட்டன் வச்சு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ, இந்த வாட்டி நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா 2 ஃபீல்ட்ஸ் வச்சுக்கலாம். 3 ஃபீல்ட்ஸ் வேணாம், வில் கீப் இட் 2 ஃபீல்ட்ஸ். வி கோயிங் டு டு அ லாகின் ஃபார்ம் ஃபார் டுடே. நீங்க இதே ஃபார்மை வந்து நீங்க உங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பண்ணோம்னா 3 டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆயிடுது, நிறைய லாஜிக்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ தட் டெக்ஸ்ட் ஏரியா வைக்க போறதுல ஒன்லி லாகின் அண்ட் ரிஜிஸ்டர். சாரி, இமெயில் நேம், சும்மா இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் சும்மா இப்படி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா we going to have a button. கிளியரா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபார்ம்ல நீங்க என்டர் பண்றீங்க, என்டர் பண்ணி இந்த பட்டன் பிரஸ் பண்றீங்க, என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா? இப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நான் ரியல் ஃபார்ம் ஷோ பண்றேன்.
இப்போ இங்க ரெண்டு இந்த ஃபார்ம் ஓகேங்களா? ஸோ தட் ரியல் டைம்ல பார்க்கும்போது கொஞ்சம் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும், இமேஜினேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க நீங்க என்டர் பண்றீங்க உங்க இமெயிலும் பாஸ்வேர்டும். இது கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கப்பா? நீங்க என்டர் பண்ற டேட்டாஸ் எல்லாம் எங்க போகும்? இட் வில் கோ டு யுவர் HTTP சர்வர், கரெக்டா? ஸோ அவங்களோட சர்வர் மேபி மேக் சர்வருக்கு போகும். அங்கிருந்து டேட்டா பேஸ்ல இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு சக்சஸ் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் இந்த ஃபார்முக்கு அப்புறம் என்ன பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜுக்கு ரவுட் ஆகும், கரெக்டா? ஸோ இது வந்து தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இங்க இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து சும்மா கொடுத்துக்கிறேன் டேட்டாஸ், சம் டேட்டாஸ் இது கொடுக்குறேன். see it's giving some captcha, but if your data are correct it will go to the respected page பா. இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் இந்த ஃபார்ம் எம்டிஆர் இருந்தா என்ன நடக்கணும்? இது ரெண்டு ரிக்வயர்டு ஃபீல்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் புரியுதா? என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? if you press this button there should be an error field, கரெக்டா? பாருங்க கிளிக் பண்றேன். I'm getting an error, கரெக்டா? இந்த மாதிரி எப்படி வர வைக்கிறது ஒரு ஃபார்ம்ல அப்படின்றத பார்க்கலாம். சேமா இதே ஃப்ளோவை எண்ட் டு எண்டா வில் டூ இட் இன் ரியாக்ட். ஒரு ஃபார்ம் செஷன்ல கம்ப்ளீட்டா பண்ணலாம். பட் அதோட பேசிக்கா எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல எந்த லைப்ரரிஸ் இல்லாம பண்றது அப்படின்றத பாக்குறது தான் இன்னையோட செஷன் பா. ஓகேங்களா? ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து டேட்டாஸை சென்ட் பண்றோம். இந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ் ஜேசான் வே. நீங்க என்டர் பண்ற இமெயில் வித் டபுள் கோட்ஸ்ல நீங்க சும்மா இப்போ test@gmail.comனு என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். test@gmail.com, ஓகேங்களா? கமா அப்புறம் நீங்க என்டர் பண்ற பாஸ்வேர்டு, ஓகேங்களா? பாஸ்வேர்டு அப்படின்றது போகும். மேபி உங்க பாஸ்வேர்டு வந்து 1234னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா போகும்பா டு யுவர் சர்வர். கிளைண்ட் வந்து will send a request to your server and சர்வர்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்துட்டு if your credentials are correct, சும்மா சர்வர்னு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் டயக்ராம் வரைய வேணாம். பட் பேசிக்கா everything is correct na it will send us the response back. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்கப்பா. இங்க வந்து 1 2 3 4 இருக்கு. இந்த இமெயில் இடத்துல இன்ஸ்ட் ஆஃப் சென்டிங் இமெயில் ஐ எம் சென்டிங் இட் லைக் திஸ் இப்படின்னா ஓகேவா பாருங்களேன். எஸ் ஆர் நோ? இப்படி இருந்தா ஓகேவா? அண்ட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக ஐம் சென்டிங் சம்திங் லைக் திஸ். ஒரு ரிக்வஸ்ட் சர்வர்ல போயிட்டு எப்படி சர்வர்ல வேலிடேட் பண்ண போகுது, இது வந்து ஒரிஜினல் பாஸ்வேர்டு இமெயில் இல்லை அப்படின்றது சொல்ல போகுது. பட் ஒரு ரிக்வஸ்ட் நீங்க சென்ட் பண்ணணுமா, நீங்க அதை கிளைண்ட் சைட்லயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்ல, இந்த ஃபார்ம்லயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்ல, இல்ல வேலிடேட் பண்ணலாம்ல டேட்டாஸை பிஃபோர் சென்டிங் திஸ் டேட்டாஸ் டு யுவர் சர்வர். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா you have to do validations. இந்த மேல வச்சுக்கிறேன். you have to do validations before sending the data. புரியுதுங்களா? ஏன் வேலிடேஷன் பண்றோம்னு புரியுதுங்களா? வேலிடேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியுதுங்களா? ஸோ இந்த வேலிடேஷன்ஸ்ல வந்து ரெண்டு டைப்பா பண்ண முடியும்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஒன் இஸ் கால்டு பேசிக் வேலிடேஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்டு அட்வான்ஸ் வேலிடேஷன். ஒன் இஸ் கால்ட் பேசிக் வேலிடேஷன்
ஓகேங்களா? இதுதான் வந்து வேலிடேஷன்ஸ். இதுல ரெண்டுமே எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் அட்வான்ஸ் வேலிடேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, திஸ் அட்வான்ஸ் வேலிடேஷன் இஸ் கால்டு ரிஜெக்ட்ஸ் பை எனிபடி ஹவ் யூஸ்ட் ரிஜெக்ட்ஸ். சூப்பர். ஸோ அந்த ரிஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம், எப்படி ரிஜெக்ட்ஸ் வச்சு வேலிடேட் பண்றது. ஒன்னு ரிஜெக்ட்ஸ்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபோன் நம்பர் இருக்குப்பா, அந்த ஃபோன் நம்பரோட மினிமம் வேலிடேஷன் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த மினிமம் வேலிடேஷன்? ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்றது சொல்றதுக்கு என்ன ஒரு மினிமம் கண்டிஷனா இருக்கும்? 10 டிஜிட்ஸ் கரெக்டா? சூப்பர். மினிமம் 10 டிஜிட்ன்றது ஒரு கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் ரிஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? email password and I've told all those things. We'll start creating forms. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணலாமா? அண்ட் டேட்டா பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா we are not going to send it to server. இன்ஸ்டன்ட் நம்ம இந்த சர்வர், இந்த HTTP சர்வர்லாம் செட்டப் பண்றதுக்காக there is something called serverless database பா. ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணோம்னா டெஃபினட்டா யூ ரிக்வயர்ட் அண்ட் சர்வர். ஒரு HTTP சர்வர் இல்லாம கிளைண்ட்ல இருந்து டைரக்டா நீங்க டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம வந்து இப்ப வந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட்ல வந்து நான் வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி ஐ ஹேவ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நோப்பா, நாட் ரிக்வயர்டு. இன்னைக்கு நம்ம அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் பண்ண போறது இல்ல. இன்ஸ்டெட் we are going to replace it with a Firebase DB பா. Firebase DBக்கு அப்பனா வந்து இதுக்கு சர்வர் தேவை இல்லையா அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஓகேங்களா? இவங்களுக்கும் சர்வர் தேவை. நல்லா பாருங்க, this is also required a server, but this server is managed by Google. This server which connects the database are managed by Google. நான் இந்த மாதிரி மேனேஜ் பண்றதுல என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு டேர்ம் சொல்லுவேன். வாட் இஸ் த டேர்ம்? எனிபடி? அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர், சர்வர்லெஸ். ஓகேங்களா? அந்த அப்ரோச்ல பாத்தீங்கன்னா we are going to connect it with database. ஓகேங்களா? நம்ம இந்த சர்வர் மெயின்டைன் பண்ண போறது இல்ல, நம்ம கோட் பண்ண போறது இல்ல, பட் நம்ம Firebase டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் when we use Firebase DB. ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ கிடைக்கும்பா. இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஃபார்ம் இருந்தா எப்படி வந்து அந்த எரர் மெசேஜஸ்லாம் ஷோ பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணா வருது தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம டே 0லயே டே 1 ஐ எம் நாட் ஷூர் ஆன் டே 2 we have seen எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஸோ அதை ரீகால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். அண்ட் ஆனா அதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி எப்படி வேலிடேட் பண்றது, எரர் மெசேஜஸ் எப்படி ஷோ பண்றது, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்கன்னா எப்படி டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த டேட்டாஸ் வந்து செட் ஆகும், அது எல்லாமே ஷோ பண்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ உங்களுக்கு வந்து புரியறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ I'll create a folder called forms. And இதுல பாத்தீங்கன்னா script.js. Maybe I'll create an index.js itself. script.js கூட வேணாம். ஃபார்ம்ஸ்ல வச்சு ஃபோல்டர் காணும். Not sure where that went. சரி, ஓகே, திரும்பியும் கிரியேட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை.
ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ்குள்ள ஒரு index.html பேஜ். இந்த index.html பேஜ்ல we are going to create an boilerplate code using HTML:5. ஓகேங்களா, we are going to keep a JS form. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். யூசிங் an input element, we'll keep two things, two inputs, one for email, next one is for password. ஓகேங்களா, பட் இது வந்து என்ன பண்ணுதுன்னு ஒரு ஓபன் பண்ணி காட்டுறேன் லைவ் சர்வர்ல. இங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி ரெண்டு இது இருக்க போகுது தெரியுதுங்களா. பட் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லான ஃபார்மா, ஃபுல்லஸ்ட் ஃபார்மா. நான் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். யூ ஹேவ் டு ராப் இட் வித் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன டேக்ல ராப் பண்ணணும்? யூ ஹேவ் டு ராப் இட் வித் ஃபார்ம் டேக். கரெக்டா? ஏன் ஃபார்ம் டேக் பா? ஒய் ஃபார்ம் டேக்? அதுக்கான ரீசனே நான் வந்து HTML சொல்லும் போது சொல்லியிருக்கேன். there was two reasons we have to wrap it with form tag. ஷார்ட்டா கூட சொல்லுங்க. சூப்பர். ஒன் இஸ் ஃபார் சூப்பர், அதர் இஸ் ஃபார் இன்புட் அண்ட் பட்டன். சூப்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக்ல ரேப் பண்ணலாம் இந்த ரெண்டையுமே. அண்ட் ஒரு சப்மிட் பட்டன் வைக்க போறோம்ப்பா. ஒரு சப்மிட் பட்டன். going to give a button called submit or login வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க லாகின். ஓகேங்களா, ஏன் வந்து ஃபார்ம் டேக்கோட ரேப் பண்றது நான் ஷார்ட்டா திரும்பி சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இன்புட்ஸ் தனித்தனியா வச்சுக்கலாம். பட் ஆனா டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் எனி வேல்யூஸ். வேல்யூஸ் வரும், பட் இந்த வேல்யூஸை நம்மளால கெட் பண்ண முடியாது இன்புட்ல இருந்து. அண்ட் ஒரு பேசிக் ஃபார்மோட பிஹேவியர் என்னது, இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே சர்வருக்கு போகணும். கரெக்டா? அப்ப நீங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்ஸை வாங்கணும். அந்த டேட்டாஸ் அங்க என்ன என்டர் பண்ணிருக்காங்களோ அதை வாங்கணும். அதை நம்மளால வாங்க முடியாது அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது. அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஃபார்ம்ல இருக்க டேட்டாஸ் வாங்கணும்னா நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும், ஃபார்மோட ரேப் பண்ணிருக்கணும். ஃபார்மோட ஈவெண்ட்ஸை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to wrap our inputs and all other things, everything we want should be inside a form tag. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கிரியேஷன் ஸ்டெப் 1 we have made a form creation பா. ஃபார்ம் கிரியேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் ஃபார்ம்ல எதுவும் ஆட் பண்ணல, எந்த விஷயமுமே பண்ணல. பேசிக்கா ஒரு இன்புட்ல ஒரு எலமெண்ட், இன்னொன்று இன்புட்ல ஒரு எலமெண்ட் அண்ட் பட்டன்ல I've kept a button. அதை வந்து கம்ப்ளீட்டா ஃபார்ம் டேக்ல ரேப் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுக்கு போலாமா?
நெக்ஸ்ட் பாருங்க, I've told we can do some validations. பேசிக் வேலிடேஷன்ஸ் சிலது பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? நம்ம என்னதான் இங்க வந்து ஓகே வில் கம்ப்ளீட் திஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் வேலிடேஷன்ஸ்க்கு வரலாம். இன்னும் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்ப்பா பை கிவிங் இந்த மாதிரி. அது நம்ம எக்ஸாம்பிள் வச்சு அந்த க்ளோஸ் பண்ணிட்டோமா? இட்ஸ் கெட்டிங் லோடட். ஓகே, இந்த மாதிரி ஒரு மேல நேம் கொடுக்கறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன டேக்ப்பா? எனிபடி? was a tag we have to use this label. கரெக்டா? label I'm going to give a email and இதுல வந்து என்ன பண்ண போறோம், இந்த இன்புட்டுக்கு தான் இந்த லேபிள் சொல்றதுக்கு நம்ம என்ன attributes யூஸ் பண்ணுவோம்? what the attribute will use will use for and id. கரெக்டா? for and id. so it's like email and மேல இங்க வந்து கொடுத்துக்கலாமா ஒண்ணு, ஒரு லேபிள் பாஸ் வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை உங்க இஷ்டம். ஓகேங்களா? ஓகேங்களா? இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இமெயில் பாஸ்வேர்ட் பட்டன் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்லோவாவே போறோம்ப்பா. ஓகேங்களா? ஓகேங்களா? இதான் ஸ்டெப் 1. கம்ப்ளீட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கு ஃபார்ம் டேக்ல. ஓகேங்களா? அந்த ஆக்ஷன்ஸ் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, அது யூஸ் ஆக போறது இல்லைப்பா. ஓகேங்களா? when you do PHP அப்படின்னா you can use all those tags. ஓகேங்களா? ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஜாஸ்கிரிப்ட்லி பண்ணலாம். பட் ஆனால் we are not going to use all those things. இவ்வளவுதான் டேக்ஸ்பா. கிளியரா? ஒரு கம்ப்ளீட்டா ஃபார்ம் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் ஆட் வேலிடேஷன்ஸ்பா. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்மோட டேட்டா இங்கேருந்து சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி we have to add basic validations. ரெண்டு டைப் ஆஃப் வேலிடேஷன் ஆட் பண்ணலாமா? செகண்ட் ஸ்டெப்ல வில் ஆட் பேசிக் வேலிடேஷன்ஸ். adding basic validations. ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன வேலிடேஷன்ஸ் இருக்கு பேசிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. சி இட்ஸ் திஸ் நாட் ஹேவிங் எனி வேலிடேஷன்ஸ். இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணலனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அப்படியே இட்ஸ் கோயிங் நேம் சேக்ல அது பார்த்து சப்மிட் ஆகுது. பாருங்க, தெரியுதுங்களா? நான் எதாவது என்டர் பண்றேன். just entering few things. I'm just going to click it. See, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can add some attributes like required. required என்டர் பண்ண என்ன பண்ணலாம், என்ன யூஸர் பேசிக் வேலிடேஷன்ஸ்ல இந்த ஃபார்ம்ல எந்த ஃபீல்டும் இல்லைன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. பாருங்க, சரி நான் இப்போ இதுல எதுவுமே போடல. I'm just putting few things over here. நான் சப்மிட் பண்றேன். I'm getting a warning message. தெரியுதா? இது சப்மிட் பண்ண முடியல. பாருங்க, இட்ஸ் நாட் கெட்டிங் ரீஃப்ரெஷ்ட். தெரியுதுங்களா? இப்போ இது கரெக்டா போட்டு அந்த இது பட்டனை பிரஸ் பண்ண என்ன ஆகும் பாருங்களேன். தெரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வயர்டுன்ற டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ பாருங்க நெக்ஸ்ட் வெப் யூஸ்டு பேசிக் வேலிடேஷன்ஸ்ல we have added a required next requiredக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we have something called types பா தெரியுதுங்களா? இங்க நீங்க கொடுக்கலாம் there is a type called email. இமெயில் என்ன பண்ணும், இது வேலிடா இமெயிலா அந்த மாதிரிலாம் செக் பண்ணாது, ஜஸ்ட் அட் சிம்பிள் இருக்கா அப்படின்றது பார்க்கும். பேசிக்கா என்ன பார்க்கும், நீங்க அட்டுன்னு போட்டீங்கனாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் இந்த ஃபீல்டு வந்து ரிக்வயர்டா இருக்கணும், தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் வேலிடேஷன் அட்டுன்ற ஒன்று இருந்தா போதும், தெரியுதுங்களா? டாட் காம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் பண்ணும் வேலிடேஷன், தெரியுதுங்களா? ஒரு வேர்டு அதோட வேலிடேஷன்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். இது வந்து ரொம்ப ரிஜெக்ட்ஸ் அளவு கூட பண்ணாது, சும்மா இப்படி ஒன்று அட் டாட் காம் இந்த மொத்தம் இதுதான் கேட்கும். ஒரு ரெண்டு மொத்தம் 4 கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ் 2 டாட்ஸ் அட் டாட் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்தா இது ஒரு வேலிட் இமெயில் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கும் பாது. பட் இன்னும் எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் இருக்கும் ஃபார் வேலிடேட்டிங் யுவர் இமெயில். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பேசிக் வேலிடேஷன் சரி அட்வான்ஸ் வேலிடேஷன் சரி when use rejects or without rejects, இது வந்து ரிஜெக்ட் கொடுக்காமலே இந்த வேலிடேஷன். ஆமா ஆமா without using rejects. இங்க பாருங்க நம்ம எந்த ரிஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் டைப் ரெக்வயர்ட் ஓ டைப் வந்து நமக்கு அட் வந்து ஓகே. இது 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 வந்து இந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து வேலிடேட் பண்ணணும் நம்மளுக்கு, அட் இருக்கா டாட் இருக்கா அப்படின்றது. ஸோ பாருங்களேன், இப்போ வில் டூ சம் திங்ஸ், தெரியுதுங்களா? இப்போ நான் சும்மா இப்படி போடுறேன் டாட் காம். ஸோ ஒரு 3 வேர்டு தான் வரும் இப்படி பார்ப்போம், சரிங்களா? தெரியுதுங்களா? இட்ஸ் கெட்டிங் சப்மிட்டட். ஓகேங்களா? நம்ம இன்னும் ரிஜெக்ட்ஸ் எழுதல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டன் பேசிக் திங். இது வந்து அந்த டிஃபால்ட்டா வரும். சோ டைப்ல நம்ம மென்ஷன் பண்ற எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா ரிஜெக்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ப்ரீ டிஃபைன்டா ரிஜெக்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் given by browser. ரிஜெக்ட்ஸ்ல ஏறல தான் வேலிடேட் பண்ணுவோம். மாதிரி ஒரு வேர்ட் சம்திங் ஒரு லெட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, 4 லெட்டரா இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸாக்ட்டா. பட் ஆனா நீங்க வந்து லேட்டஸ்டா ரிஜெக்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் நீங்க உங்களோட எக்ஸாக்டா அந்த பேட்டர்ன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இங்க வேலிடேட் பண்றதோட கொஞ்சம் பெட்டரா வந்து வேலிடேட் பண்ணும். ஓகேங்களா? நிறைய இருக்கு. அங்க வந்து டாட்டையும் அட்டையும் மட்டும்தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் கண்டிப்பா இருக்கணும், மிச்சதெல்லாம் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்றது தான் ரிஜெக்ட்ஸ்லயே இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 23 கண்டிஷன்ஸ் இருக்கு ஃபார் வேலிட் ரிஜெக்ட்ஸ் ஃபார் an email. ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு gmail.com ஆர் yahoo.com ஏதாவது ஒரு .com இருக்க முடியும். ஸோ அது ரிஜெக்ட்ஸுக்கு நீங்க கம்ப்ளீட் பேட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ அந்த டாபிக் பாத்தீங்களா? இல்ல அது நம்ம டாபிக்கா பார்க்க போறது இல்ல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. புரியுதுங்களா? இந்த ரிஜெக்ட்ஸ் நடக்கும்போது நீங்க எதாவது ஆட் பண்ணுவீங்களா, அதுல அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல நம்ம ரிஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சும்மா சிம்பிளா வந்து எப்படி ரிஜெக்ட்ஸ் எடுக்கிறது ரிஜெக்ட்ஸ் எழுதுறது நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்ம ஜஸ்ட் ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னை மட்டும் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் அந்த 23 கண்டிஷன்ஸ் உள்ள பேட்டர்ன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுற ஷோ பண்ணுவேன். அதுதான் சொல்றேன், கண்டிஷன் பேட்டர்ன் ஷோ பண்ணிட்டு அது கண்டிஷன் என்னென்ன பண்ணுதுன்னு கூட சொல்லுங்க. சரி, நான் உங்களுக்கு ஓகே. நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம மேனுவலா ரிஜெக்ட்ஸ் எழுதவே போறது இல்லை. ஓகேங்களா? we're going to use libraries. அதுக்கு ஆல்ரெடி ப்ரீபில்ட் லைப்ரரிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம ரியாக்ட்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பட் இது எதுவுமே நம்ம வந்து அப்கமிங் செஷன்ஸ்ல பண்றோம்ல,
அந்த டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் அதில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து we are not going to do like this மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறல. this is going to use lot of libraries. புரியுதுங்களா? அதில் எல்லாமே ப்ரீ பில்ட்டாகவே வந்துரும்ப்பா. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுன்றதே இல்லை. we are going to use something called Zod, எப்பு, இதெல்லாமே அவங்க வந்து லைப்ரரி மெயின்டெனர்ஸ் வந்து ரிஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இமெயில் மட்டும் போட்டால் போதும். இன்கேஸ் இன்னைக்கு ஒரு ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம் பக் வருது அந்த ரிஜெக்ட்ஸ்ல அப்படின்னா தே வில் சேஞ்ச் இட். ஸோ அந்த லைப்ரரியில் ஆட்டோமேட்டிக்காக இமெயில் வந்து ரிஜெக்ட்ஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த ரிஜெக்ட்ஸ்குள்ளேயே போக வேணாம், நம்ம ரிஜெக்ட்ஸ் டாபிக்குள்ளேயே வந்து உள்ள என்டர் ஆக வேணாம். பிகாஸ் அதில் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து மைண்ட் லைக் என்ன சொல்கிற ரிஜெக்ட்ஸ் இப்படி வருதா, அந்த பேட்டர்ன் இப்படி லைக் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்ஸ் எழுத போகிறது இல்லை. ஓகேங்களா? when you want some specific category of requirement இருக்கும் போது தான் நீங்கள் ரிஜெக்ட்ஸ்லாம் எழுதுவீங்க. புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு there might be requirement for minimum 6 characters with this special characters அப்படின்ற மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தேவும் போது தான் யூ வில் ரைட் யுவர் ஓன் ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? டிஸ்கஸ் ஓகேங்களா? பட் ஆனாலுமே அதுமே அங்கே இருக்கும். ஓகேங்களா? there is rejects generator இருக்கு. அதுல நீங்க உங்க கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டீங்கன்னா it will give you rejects pattern. நீங்க மேனுவலா எழுதுற மாதிரி இருக்காது மோஸ்டா. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி வந்து எல்லா டைப் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸுமே லைப்ரரி வச்சு உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ரொம்ப இன்டெப்தா போவோம்னா இப்ப பாருங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல நம்ம 2 விஷயம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளவுதான்ப்பா பேசிக் வேலிடேஷன்ஸ். அண்ட் ஃபார் பாஸ்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ என்டர் பண்ணும்போது தெரியுது இல்லை, இங்கே என்டர் பண்ணும்போது பாருங்களேன், யூ நாட் பி ஏபிள் டு விசிபிள் தெரியுதுங்களா? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இங்கே டைப் வந்து பாஸ்வேர்ட்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் பாஸ்வேர்ட்ஸ் டைப் பண்ணும்போது இட் நாட் பி விசிபிள் டு யூசர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே, இது வந்து நம்ம ஜேஸ்ல பண்ணணும். ஓகேங்களா? இது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? லைப்ரரிஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா வரும், அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு இதை வரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பேசிக் ஃபார்ம் மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் அப்கமிங் ஒரு செஷன்ல நம்ம ரியாக்ட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அன்னைக்கு ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது எனக்கு சொல்லுங்க, அப்போ நான் உங்களுக்கு அதை ஐ சிம்பிள் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஈஸியாக வச்சிடலாம் 2 செகண்ட்ஸ்ல அது. when you do it with JavaScript it will be somewhat difficult-ஆ ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்காக தான் இப்போ வேணாம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ஸ்ல இதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள போயிடலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல அட்வான்ஸ் வேலிடேஷன்ஸ் பண்ணலாம். we want JavaScript for advanced validations. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் அப்படியே மைண்ட்ல ஃப்ளோ போடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோ போட்டால் தான் புரியும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு யூஐ கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டன் வச்சாச்சு. பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிக் வேலிடேஷன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? ரிக்வயர்டு டைப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேட்டாஸ் எப்படி வாங்கணும், டேட்டாஸ் வாங்கினா தானே நம்ம அட்வான்ஸ் வேலிடேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். டேட்டாஸை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா நம்ம டிபிக்கு சென்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் ஃபார்ம்ஸ். புரியுதுங்களா? ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2ல வேலிடேஷன் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸ் வேலிடேஷன் பண்றதுக்கு டேட்டாஸை வாங்கணும். டேட்டாஸை வாங்கிட்டு அட்வான்ஸா வேலிடேட் பண்ணிட்டு we are going to send it to our server. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸ்டெப் 3 மட்டும் கேட்ட values from the form. இப்போ எப்படி வந்து இது வாங்குறதுன்னு பாருங்க. கான்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இது எல்லாமே டாம் ட்ரீல கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஒரு டாம் ட்ரீ ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம்ஸுக்கு? ஸோ ஒரு இது ஒரு நோடா இன்புட்ன்றது. ஸோ இதுல இருந்து நம்ம அந்த
என்டர் பண்றது மட்டும் வாங்கணும் என்ன ப்ராப்பர்ட்டிப்பா? we have to see that property and அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம டேட்டாஸை வாங்கிக்கலாம். கரெக்டா? அது எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we have to வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து செலக்ட் பண்ணோம். கரெக்டா? சூப்பர். யூசிங் த கெட்டர் மெத்தட்ஸ். அப்பதான் நம்ம எதுனால பண்ண முடியும். என்ன மெத்தட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுல வந்து ஒரு ஐடி வச்சுக்கோங்க. ஐடி ஆல்ரெடி இருக்கு இமெயில்ல. ஸோ இமெயில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்ட் பாஸ்வேர்டு எலமெண்ட் equal to document dot get element by id. இதுல வந்து பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டெப்ல டேட்டாஸை வாங்கணும். எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து கன்சோல் லாக் பண்றேன். இதில் நான் ஏதாவது என்டர் பண்றேன். ஸோ தட் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்க்க முடியும். அப்படியே செக் பண்ணிட்டே வாங்கப்பா. SNLS-ஆ அது எந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்பர்ட்டியில இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. There will be something over here. அதான் சரிங்க, செக் பண்ணலாம். Forms. There will be something called ஓகே. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் கீப் பட்டன் கிளிக் பண்ணும் போது வில் மேக் இட் ஆச்சு. சொல்லுங்க மோகன். லாஸ்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டேன். அந்த டார்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரன் பண்ணப்ப கீழே எங்க இருந்த மாதிரி பார்த்தாங்க. ஓகே, எது சொல்றீங்க? நான் டைப் பண்ண வேல்யூ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணப்ப லாஸ்ட்ல அந்த மாதிரி பார்த்தேன். ஷுவரா தெரியல. கன்சோல்ல லாஸ்ட் அந்த வேல்யூ இங்க இருக்கு, வேல்யூஸ்ல இருக்கு. லைக் இமெயில் டாட் வேல்யூஸ். ஓகேங்களா? சூப்பர். சரிங்களா? நம்ம வேல்யூஸ் கெட் பண்ண முடியுதுங்களா? சேமா ஃபார் பாஸ்வேர்டு நம்ம போட்டுக்கலாம். பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ. கிளியராப்பா இதுல?
பாருங்க. ஓகேங்களா? பட் ஆனா நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வரணும்ப்பா. பட்டன் கிளிக் பண்ணும்போது வரணும் என்ன பண்ணணும்? பட்டனையும் செலக்ட் பண்ணணுமா? சேம் வில் செலக்ட் திஸ் பட்டன் ஆல்சோ. சூப்பர். ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணணுமா? ஸோ ஐடி பிடிஎன் வச்சுக்கலாமா? பிடிஎன் வச்சுப்போம். செலக்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் sub submit btn is equal to document dot get element by id. இதுல வந்து btn. ஓகேங்களா? எப்படி இது பண்றது? submit button dot add event listener. இதுல வந்து e எதுவுமே வேணாம். என்ன பண்ணும்? ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட். நம்மளுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சப்மிட் ஈவெண்ட்ப்பா. சப்மிட் ஈவெண்ட்ல தான் இதை கன்சோல் லாக் பண்ணணும். கரெக்டா? கன்சோல் லாக் பண்ணலாமா? திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுப்போம். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. Maybe we'll put this back. என்ன பிரச்சனை? டக்குன்னு போயிடுது. ஓகே. ஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஆகுது. Refresh ஆகுது. prevent and something. சொல்றேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து உடனே வந்து ஆட் ரீஃப்ரெஷ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா? எப்படி சீல இந்த இடம் பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. தெரியுதுங்களா? So that you are not able to see it. Whenever you submit some data, உங்க பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ வி ஹவ் டு டேக் சம் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்ப்பா. ஓகேங்களா? அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் prevent reload or reload. get values பண்ணியாச்சு. get values பண்ணிட்டு கேக்குங்களா? இது பண்ணணும். வேல்யூஸ் வாங்கினா மட்டும் போதாது, பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது இது பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் த ஈவெண்ட் இங்கே எதாவது போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும்னா டாட் prevent default அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணும்? இட் வில் stop you from page refresh. பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாம பாத்துக்கோப்பா. அந்த கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள எதுக்கு நம்ம ஏதாச்சும் லெட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறாங்க சொல்லுங்க. இதுவா? இந்த இன்னும் ஏதாச்சும் போடான்னு சொன்னீங்க, அது எதுக்காக? எது வேணா வச்சுக்கலாம். அது ஈவெண்ட்டை வந்து சூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் திஸ் சரி ஓகே, இது போட்டுக்கோங்க. அதனால நான் அதுக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு கன்சோல் லாக் பண்ணுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இதுக்குள்ளே தான் அந்த சப்மிட் ஈவெண்ட் வந்து இருக்கும். So take this stake, just put some test values.
ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்ப்பா. க்ளோஸ் இட்டா இன்னும் ஓப்பன் ஆகிட்டா கேங்க. ஸ்டார்ட். நான் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து அந்த ஹோல் ஃபார்ம் தானே கொடுக்கணும். Oh, sorry. I made a mistake. Okay. Thanks. Actually, we have to give it for this form, not for the button. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் is equal to document dot get element by id. ஓகேங்களா? just give ஃபார்ம் கொடுங்கப்பா, not for the button. now it will work actually. Okay. இங்கே பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஈன்னு கொடுத்தோம்ல, அந்த ஈல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளதான் we have all those methods. இந்த prevent defaultன்ற மெத்தடே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குள்ளதான் இருக்கு. இங்க நீங்க ஆர்குமெண்டா வாங்குறீங்கல்ல, அதுக்குள்ளதான் அந்த மெத்தட் இருக்கு. டைரக்டா நம்ம மெத்தட் இல்லை, ஃபார்ம் ஈவெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் இருக்காது. எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ல தான் வரும். புரியுதுங்களா? ஸோ தட் நம்ம இங்கே ஈன்னு வாங்கிக்கிறோம். எந்த பேர் வேணா போட்டுக்கலாம். That's all. So இப்போ வந்து இந்த மெத்தட்குள்ள நம்ம பாஸ் பண்ற பாராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம வேல்யூ பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும், வேல்யூ கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாரந்தசிஸ்குள்ள. ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த பாரந்தசிஸ்குள்ள பாஸ் பண்ற பாராமீட்டர் வந்து வேல்யூஸ் நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு வேல்யூ வந்து இங்க வந்து நம்ம கெட் பண்ற வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஈவென்ட் லிசனர், இந்த மாதிரி ஈவென்ட் மெத்தட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம கெட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க வாங்குறீங்களா இந்த this E will help us to get all those events. ஓகே, it will receive all events. நீங்க சொல்ற மாதிரி ரிசீவ் பண்றதுக்கு அதுக்குள்ள இருக்க ஒரு மெத்தட் தான் இந்த prevent default மெத்தட். ஓகே, அது புரியுது. பட் என்ன கேக்குறேன்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம வேல்யூஸ் வந்து நம்மளா பாஸ் பண்றது வந்து பாரந்தசிஸ்குள்ள போகும். ஆமா, ஆர்குமெண்டா இங்க வந்து நம்ம பட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, லைக் நம்ம கெட் பண்றதுக்காக நம்ம அந்த ஈங்கிறதை யூஸ் பண்றோம். இங்க வந்து பாராமீட்டர். இது வந்து ஒரு அது ஓகே, அது ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்றது ஆர்குமெண்ட்ஸ். ஆமா, நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம், பாராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆமா, ரெண்டுத்துக்கும்.
ஓகேங்களா? ஓகே ஓகே. இங்க வந்து ஆனா நம்ம பாராமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்த பேரண்டிசிஸ்குள்ள ஆமா ஆமா, எஸ் எக்ஸாக்ட். இங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம நம்ம பாஸ் இல்ல பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, நம்ம இங்க வந்து பேராமீட்டர்ஸ் மட்டும் சேர்க்கணும். எனி லெட்டர்ஸ் யூ கேன் யூஸ் பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம், நாட் வித் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தென் புட் லைக் திஸ். இதுவுமே வேலிட் தான், சரிங்களா? இங்க எந்த பேர் வேணா நம்ம வச்சுக்கலாம், பட் இங்க கொடுக்கும்போது நீங்க அந்த பேர் வச்சு மெத்தடை கால் பண்ணிக்கணும், இன்வோக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கட்டுமே நீன்னு போட்டேன். ஓகேங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசிக் ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம வேல்யூஸை கெட் பண்றோம். எப்படி பண்றோன்றதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். டாட் வேல்யூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வரும். இங்க வந்து நான் 2 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போறேன். நல்லா பாருங்க, ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி பண்ணோம்? இது பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இ டாட், சாரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமெயில்னா இமெயில் எலமெண்ட்டை சும்மா எக்ஸாம்பிள் எழுதுறேன். இமெயில் எலமெண்ட் டாட் வேல்யூக்குள்ளே தான் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ டாட் வேல்யூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். I'll make it to different colors. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ப்ரிவென்ட் டிஃபால்ட்டு சொல்லிட்டேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். கரெக்டுங்களா? இஸ் ஃபைனல் ஸ்டெப்பு. we are going to do 2 things. ஒன் இஸ் த ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், என்ன பேலன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் ரோட் மேப்பில் ஃபைனலாக சொல்லுங்க. இன்னும் 2 ஸ்டெப்பு பாக்கி இருக்கு. என்ன 2 ஸ்டெப்ஸ்? அட்வான்ஸ் வேலிடேஷனும் ஃபைனலாக சர்வரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதும். கரெக்டா? ஸோ 5th ஸ்டெப்பு இட்ஸ் கோயிங் டு பி அட்வான்ஸ் வேலிடேஷன்ஸ். validations. And finally we are going to save data to db. advanced validation பண்ணலாமா, like rejects எல்லாமே? so we'll use rejects and we'll add இதுல வந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா we'll also add rejects and finally I don't like this basic இதுப்பா. இங்க வந்து பாத்தீங்களா, இப்போ நான் தப்பான இமெயில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தெரியுதுங்களா? என்ன பாருங்க. சரி, ஓகே. அங்க ஒரு டோஸ்ட் வருதுங்களா, டிஃபால்ட்டா வருது தெரியுதுங்களா? அது வந்து எனக்கு பிடிக்கல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட். ஓகேங்களா? இன்ஸ்ட் ஆஃப் த டிஃபால்ட் ஒன்னு I'm going to go to my custom validations மாதிரி. இங்க பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா தெரியுது? இந்த மாதிரி பண்ணலாமா? இன்ஸ்ட் ஆஃப் தட் அவங்களே வந்து இந்த பாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு நீட்டா ஒரு எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றது. இது அட்வான்ஸ் ரிஜெக்ட்ஸ்ல வராது, பட் ஆனால் ஐம் கோயிங் டு ஆட் மை ஓன் ஸ்டைல்ஸ்.
I'm going to remove default validations or default or I'm going to remove basic validations remove பண்ணிட்டு going to add my own styles. ஓகேங்களா? இது ரெண்டு பண்ணிட்டு ஃபைனலா டிபில எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to create two functions. First functions ஸோ ஒன்று வந்து validate data, validate dataன்னு ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா I'm going to create a function called save data அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது என்ன பண்ண போகுது, இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, it's going to do all the advanced validations. இது வந்து it's going to send data to db. கிளியரா? ரெண்டு விஷயம் பண்ண போகுது. இதுக்கு இந்த ரெண்டு மெத்தடையும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் நார்மல் ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணுறேன். வேறு ஃபங்க்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சிருக்கேன், validate data. ஓகேங்களா? அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸாக என்ன வாங்கணும் கெஸ் பண்ணுங்கப்பா. இதில் வந்து டேட்டாஸ் வேலிடேட் பண்ண போகிறேன். அப்போ வாட் ஷுட் பி த ஆர்குமெண்ட், வாட் ஷுட் பி த பேராமீட்டர்ஸ், இங்கே நான் என்ன சென்ட் பண்ணணும், you have to send the email and password, correcta? So I will send maybe I'll store two things in a variable. Maybe உங்களுக்கு இன்னும் அப்போ கூட கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இமெயில் வந்து எங்கேருந்து வரப்போகுது, இமெயில் டாட் வேல்யூலேருந்து வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி பாஸ்வேர்ட் டாட் வேல்யூலேருந்து வரப்போகுது. கிளியருங்களா? நான் ஆர்குமெண்ட் என்ன சென்ட் பண்ணிக்கிறேன், இமெயிலையும் பாஸ்வேர்டையும் சென்ட் பண்ணிக்கிறேன் டு திஸ் வேலிடேட் ஃபங்க்ஷனு. இது என்ன ஆக போகுது, அங்கே ஆர்குமெண்ட்டாக நான் வாங்கணுமா, I want to get a ஆர்குமெண்ட்டா இமெயில் கம்மா பாஸ்வேர்ட், இமெயில் பாஸ்வேர்டு நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ console.log வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சென்ட் பண்றேன்ல வருதான்னு பார்க்கலாம். console.log from function from validate மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான்பா. மெத்தட் கம்மா ரெண்டு கொடுத்துக்கலாம், வாங்குற ரெண்டுமே வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இங்க இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். we'll check if it's coming or not. on submitல அந்த ஃபங்க்ஷனுக்கு போதா பார்ப்போம் டேட்டாஸ். I'll give test@gmail.com, பாஸ்வேர்ட் வந்து 1234. தெரியுதுங்களா? we're getting form validation மெத்தட்ல இருந்து நம்ம சென்ட் பண்ண மெயிலும் பாஸ்வேர்டும் வந்திருக்குப்பா, எந்த சேஞ்சும் இல்லாம. இது வரைக்கும் புரியுதுங்களா? லாஜிக் எழுதல, இன்னும் எந்த லாஜிக்கும் எழுதல. I just wrote two methods. First method is going to get all the data. Advanced validation எல்லாமே இதில் பண்ண போறோம். ரெண்டாவது வந்து சேவ் டேட்டா, அது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ரிசீவ் பண்ணிட்டோம். ரிசீவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வில் டேக் இமெயில் ரிஜெக்ட்ஸ்பா. ஓகேங்களா? நெட்ல போய் போட்டீங்கன்னா இமெயில் ரிஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். டேக் எனி இமெயில் ரிஜெக்ட்ஸ் ஃப்ரம் தேர். டோன்ட் ட்ரை டு ரைட் ஓன் ரிஜெக்ட்ஸ் அதெல்லாமே. ஓகேங்களா? இமெயில் ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் போட்டிங்கன்னா you get lot of blocks. Oh, see this is okay, this one is the exact email rejects bar. ஓகேங்களா? I'll share it in the chat box. அதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, லெட் மீ செக் இட் அவுட், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லுவாங்க.
conditions equal to ஓகேங்களா. நான் சொன்னது there will be 23 கண்டிஷன்ஸ்னு, இதுதான் அந்த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. we should start from small letter to capital, like small z ல இருந்து கேபிட்டல் ஏல இருந்து ஸ்மால் z வரைக்கும், ஸ்மால் ஏல கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் z வரைக்கும், 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பிளஸ் ஒரு அண்டர் ஸ்கோர், இதுக்கு அப்புறம் வந்து ஒரு டாட், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கண்டிஷன்ஸ். அப்புறம் அட்டுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்றது, அட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கலாம், இட் கேன் பி ஸ்மால் லெட்டர் டு கேபிட்டல் லெட்டர், அந்த மாதிரி எல்லா கண்டிஷன் 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். டாட் கம்பல்சரியா டாட் இருக்கணும், அட் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிளஸ் சம்திங்ஸ். ஓகேங்களா. இந்த ரிஜெக்ட்ஸ்லாம் எதுல this is called rejects. ஓகே, இப்போ நம்மளே ஒரு ரிஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணனும்னா அது எப்படி நம்மளால பண்ண முடியும் சார்? இதே டூல் தான், இதே தான். you can form rejects using this tricks patterns. அதுக்கு பேசிக்ஸ் மட்டும் நம்ம எப்படி வந்து எதுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே கிரியேட் பண்ணலாம். நீங்களே எழுதலாம், பட் அது தேவையே படாதுன்னு நான் சொல்றேன். லைக் இல்ல ஜஸ்ட் கேக்குறேன், நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்போ நம்மளால எழுத முடியுமா? you can write லைக் இங்க நீங்க எழுதிக்கலாம், நீங்க எழுதுற ரிஜெக்ட் பேட்டர்ன்ஸ் இங்க நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நிறைய சைட்ஸ் இருக்கு, இதுல நீங்க எழுத முடியும். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, இது ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி there will be different patterns for different use cases. இது ஆல்ரெடி ப்ரீ ரிட்டர்ன்டாவே இருக்கும் உங்களுக்கு மோஸ்டாவே. நீங்க கேட்டீங்கன்னா அது நீங்க எடுத்து இங்க போட்டுக்கலாம் டைரக்டா. if you want you can check your rejects with this checker resume என்னது this reject checkers. ஓகேங்களா. இந்த மாதிரி இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் மேனுவலாக எழுதுகிற மாதிரி வராது, ஏன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் லைப்ரரிஸ்ன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் எழுத மாட்டீங்க, பட் யூ வில் ரைட் லைப்ரரிஸில் மெத்தட்ஸ் இருக்கும், அந்த மெத்தட்ஸை கால் பண்ணுவீங்க. கால் பண்ணும்போது பேக்ரவுண்டில் அது ரிஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். புரியுதுங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது, இது நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக உங்களுக்கு போடுறேன். ஸோ நான் வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஜாடுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது ஏன் வந்து நம்ம பண்ணுறோன்றதை நான் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு காட்டுறேன், இந்த ரிஜெக்ட்ஸ் வச்சு. புரியுதுங்களா. ஸோ நான் இதுதான் வந்து கேட்க வந்தேன். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்களே அது வந்து லைப்ரரியிலேருந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்றீங்க. நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் வந்து நான் நேமுக்காக கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும், மினிமம் 4 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ரிஜெக்ட்ஸ் கூட மட்டும் எனக்கு எடுத்து காட்ட முடியுமா? நார்மலாக சொல்லுங்க. அது எழுத வேணாம், லைப்ரரியிலே எழுதிக்கலாம். அதான் லைப்ரரியில எப்படி? அதுதான் சொல்றேன். இப்போ நான் லைப்ரரி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. அது நான் ஜாட் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. அது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாவே இருக்கு. ஓகேங்களா. யூ கேன் ரைட் n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் மாத்தி 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 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் மெத்தட்ஸ்ல நீங்க ஜாட் எப் ரெண்டு ஃபேமஸ் லைப்ரரிஸ். ஓகேங்களா. ஃபார்மோட அதுதான் மோஸ்டா உங்களுக்கு கம்பெனிஸ்ல வந்து ஒன்னு எப் இல்ல ஃபார்ம். ஓகேங்களா. இல்ல ஜாட், இது ரெண்டுத்துல ஏதாவது வந்தா மோஸ்டா எப் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஜாட் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே மோஸ்ட் ஆஃப் ரிஜெக்ட்ஸ் வந்து இதுல கிளியர் ஆயிடும். ஓகேங்களா. when you go with PHP ரொம்ப இன்டெப்தா வந்து போகும்போது மட்டும்தான் you will write your own rejects எல்லாமே. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டா போகும்போது, ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி பேஸ்டா போகும்போது மெத்தட்ஸை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா. இஃப் ஐ வாண்ட் இந்த ஒரு லைன் கிரியேட் பண்றேன் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா இட் வில் டேக் ஒரு 40 to 1 hour. ஓகேங்களா. there's lot of things to learn. இந்த ஒரு லைன் நம்ம சும்மா எழுத முடியாது இந்த மாதிரி. ஓகேங்களா. அவ்வளவு விஷயங்கள் இதுல. நான் எப்படி கேட்க வந்தேன்னா, இப்போ ஒரு லைப்ரரியில ஒரு டிஃபால்ட் காப்பி பண்ணி எடுத்து காட்டி டெஸ்ட் பண்ணீங்களா, அந்த மாதிரி போயிட்டு நம்ம கண்டிஷன் மட்டும் மினிமம் 3 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் மட்டும் நம்ம சொன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் கேட்கறேன். ஆமாமா, நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அதுக்கு அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு. இந்த பாருங்க ஜார்டன் இருக்கு. ஓகேங்களா. you want to check it. நம்ம கண்டிஷன் ஆமா, இதுதான் வந்து ஃபார் எவ்ரிதிங் ஃபார் வேலிடேஷன். இங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்க. ஓகேங்களா. மினிமம் 12 கண்டிஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. தட்ஸ் கால் ஸ்கீம். இப்போ நான் சொன்னா புரியாது, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்ப நீங்க இதுல ஜாட் பார்க்கும்போது நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. we define schemas. அந்த schemas define பண்ணும்போது I'll tell minimum character, maximum characters,
அது எரர் மெசேஜ் ஷோ பண்றது எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு. இது பேக்ரவுண்ட்ல இட் வில் கன்வெர்டட் டு ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா, அது கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம மேனுவலா எழுதணும்னே இல்லை. ஓகேங்களா, எல்லாமே இங்க இருக்கு. யூ கோ த்ரூ திஸ் கம்ப்ளீட் டாக். இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா, இது ஒரு லைப்ரரி. இதே மாதிரி எப்பன்னு இருக்கு, அதுவும் சிமிலர் டு திஸ் தான். ஓகேங்களா, இது நான் சொல்றேன், நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், நான் எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா, ஓகே தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ஜஸ்ட் செக். இப்போ அந்த எப்படி வந்து அந்த வேலிடா அப்படின்றது எப்படி செக் ஆகுது அந்த மெயிலுக்கு அப்படின்றது பார்க்கலாம். இஃப் இதை இமெயில் எலமெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டாட் மேட்ச் ஓகே இமெயில் எலமெண்ட் டாட் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து வேலிட் இமெயில். console.log of else. இப்போ ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம மெசேஜஸ் ஷோ பண்ணிட்டோம். பாருங்க, ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் ரீஃப்ரெஷ் இட்ட. value ஓகே. Okay. Actually, okay. We have to validate this email. Sorry. Email dot match. Okay. See, it's getting valid email. If I put something like this, okay, we'll remove that basic. We'll remove this basic. Type. We'll remove this. So that now உங்களுக்கு அந்த எரர் ஷோ பண்ண முடியும். தெரியுதுங்களா, இன்வாலிட்னு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ஜஸ்ட் ஆட்னா வில் ஆட் அப் ஃபியூ ஒரு கீழே ஒரு மெசேஜ் ஷோ பண்ணுற மாதிரி வில் ஆட் அ பேராகிராஃபை. ஓகேங்களா, இந்த இடத்துல எரர் ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இங்கே பாஸ்வேர்டுக்கு ஒரு எரர் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம் எம்டியா. இதில் வந்து ஐடி வச்சுக்கலாம். ஸோ எரர் இமெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். சேம் வித் எரர் பாஸ்வேர்ட். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம் கான்ஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் டைனமிக்காக நம்ம மேனிபுலேட் பண்ணணும் இந்த பேராகிராஃபையும். ஸோ தட் வி வில் செலக்ட் தட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ மெயில் எரர் எலமெண்ட்டை document dot get element by id const email element password error element document dot get element by id. இதில் நம்பர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். போத் ஒன்று இங்கே ஒன்றும்
அண்ட் இது ஒன்று. ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வில் ஆட் ஒரு மெசேஜ். நம்ம என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் கண்டென்ட் போனால் என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக we can do something like this. இப்படி இருந்துச்சுன்னா மட்டும் வில் ஜஸ்ட் டெல் email டாட் எரர் கண்டென்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு enter That notation denotes only if only if. புரியல இதுங்களா? இது என்னன்னா லைக் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக ட்ரூ கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த பிளாக்ல வரும். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷன் போட்டால் ஆப்போசிட். Not if. ஆமாம். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த பிளாக்ல வரும். ஸோ எல்ஸ்ன்னு ஒன்றும் தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் எல்ஸுக்கு தனியாக ஒன்று போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்ஸில் என்ன பண்ணிக்கலாம்னா இதை போட்டுட்டு சேம் இதை போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஆட் எம்டி. இது எம்டியாக விட்டுறலாம். அதான் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா? என்ட்ர வேலிட் இமெயில் வருது. ஸோ நான் வேலிட் இமெயில் போடுறேன். .com போட்டுட்டு விவிங். தெரியுதுங்களா? போயிடுச்சு. கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? திரும்பி கேட்குறேன். போடும் காட்டுறேன் பாருங்க. எரர் வந்து ஒரு டைம் ஷோ பண்ணுங்க. ஓகே, inspect element. We'll have it side by side. I'll put a small is just log in. See, it's giving us error. Enter valid email. So we'll do it like a valid email. See, நம்ம எப்படி அதை ஆட்டோமேட்டிக்கா போகிறதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் எரர் மட்டும். சப்போஸ் அந்த இமெயில் ஃபீல்ட் வந்து எம்டிஆர் இருந்து லாகின் பட்டனை டைரக்டா கிளிக் பண்ணாலும் எரர் சொல்லுவோம். அதான் சொல்றேன். இன்னும் நம்ம ஃபுல் வேலிடேஷன்ஸ் பண்ணல பாருங்க. இன்னும் எம்டிஆர் இருக்கிறதுக்கு எதுக்குமே பண்ணல. இப்போதைக்கு ஜஸ்ட் இமெயிலோட அந்த ரிஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இந்த பார்ட் மட்டும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் திஸ் வில் ஆல்சோ டூ. நம்ம ரிக்வயர்டு ரிமூவ் பண்ணிட்டோம்ல, பேசிக் இது வேலிடேஷன் ரிமூவ் பண்ணிட்டோம்ல. ஸோ தட் நம்மளே வந்து வேலிடேஷன் சொல்லுங்க. இப்போ ரிக்வயர்டுக்குள்ள நம்ம ஆட்ரிபியூட் நம்ம பாஸ் பண்றோம்ல, அதுல வந்து நம்ம பண்ற மெசேஜ் வந்து அதுவுமே இதே ஒர்க் பண்ணும். இதுங்களா? ரெக்வயர்ட் மெசேஜ். ரெக்வயர்ட் மெசேஜும் அதே தான் பண்ணுது. ஆனால் ரெக்வயர்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது கொடுக்குற அந்த டிஃபால்ட் அந்த இதுதான் வரும். ஸோ டைப்புக்குள்ள ரிஜெக்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதை மட்டும் வேலிடேட் கீழே வந்துச்சுங்களா அதுதான் வரும். ஓகேங்களா? அது ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஓனாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக வருது இல்லை இந்த இடத்துல எம்டிஆ விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் பண்ணி நம்ம கொடுக்குறது அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த கீழே இருக்க மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் ரிக்வயர்ட் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிஜெக்ட்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைப் வந்து இமெயில்னு போட்டுக்கலாம். ஜஸ்ட் அதை ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேயே முடிஞ்சிடும். நீங்கள் டேரெக்டாக டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். இஸ் நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? அப்படியும் பண்ணலாம். ஏன் சொல்லுங்க. அந்த ரிஜெக்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றதுக்கு அந்த மேட்ச் கீவேர்ட்லாம் வருது. ஆமா. சோ இது நம்ம ப்ரீ டிஃபைன்டா ஏதாச்சும் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இது மேட்ச் மெத்தட் வந்து இட்ஸ் பில்ட் இன் மெத்தட் தான். இங்க இருக்கிறது இதோட மேட்ச் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஆகுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த மாதிரி இது வந்து இந்த மெத்தட் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டம் இது கொடுக்கறதுக்காக வில் டூ தட். ஜஸ்ட் அதே தான் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் email டாட் வேல்யூ ஐ டெல் யூ அபவுட் ஈவென்ட்ஸ். பட் ஈவென்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு இது சொல்றேன்.
இஃப் இமேஜ் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, we are going to tell an error message, அதே தான் ஷோ பண்ண போறோம். இருந்துச்சுன்னா see this field is required ன்னு போட போறோம். So it's getting empty string நினைக்கிறேன். டைரக்டா ஈமெயில் இருக்க முடியாதுங்களா, மேட்ச் பண்ண முடியுமா? Sorry, it should be direct value தான். Okay, ஒரு நிமிஷம். Maybe we'll do it like this. ஒரே ஒரு செகண்ட் செக் தான். We'll do a condition like this. This is very brute force approach தான். ஓகேங்களா, இதெல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபார் ப்ரொடக்ஷன் we are not going to do it like this. ஓகேங்களா, ஓகே. ஸோ blur ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணி தான் ப்ரோ அதை இது பண்ண முடியும். you have to do it like this தான். அதுக்கு வந்து we'll do it. அதுக்கு முன்னாடி we can also do it without அது. ஓகேங்களா, ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, வி டோன்ட். ஓகே, அது தேவையில்ல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் இல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிக்வயர்ட்னு ஷோ பண்ணிக்கலாம். அது வந்து ஈக்குவலன் டு திஸ் ரிக்வயர்டு இங்கே இருக்குங்களே, இங்கே ஆட் பண்ணுறீங்களே, அதுக்கு ஈக்குவலன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய கண்டிஷனு. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். ஓகே, இதில் என்ன பண்ணுங்கன்னா சும்மா ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுங்க. இஃப் email dot length is equal to 0 ஓகேங்களா, இருந்துச்சுன்னா ஒரு எரர் மெசேஜ். email dot text content is equal to required. தெரியுதுங்களா, நீங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம ஆட் ஈவென்ட் கொடுக்காம அந்த பிளர் ஈவெண்ட்லாம் இது பண்ணாமே ரெக்கார்டா நார்மலா இப்படியே கொடுக்கலாம்.
ஆமா கொடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவலன்ட் டு நம்ம இங்க கொடுக்கறது. ஓகேங்களா, இங்க நம்ம கொடுக்குறோம்ல அந்த ரிக்வயர்டு, அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனதான் இந்த இஃப் கண்டிஷன். இப்போ இப்போ ரெண்டுமே இதுவும் வந்து வெறும் ரெண்டுமே வரலாம் ஈவன் இல்ல 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 இப்போ அந்த ரிஜெக்ட் ஸ்டார்ட்ல வச்சுட்டு அந்த ஜீரோ பிளேஸ்ல போட்டா அதை செக் பண்ணுங்க. ஒரு விஷயம் இருங்க. ஒரே ஒரு செகண்ட், ஐ bring back that. erased itல. ஓகேப்பா சொல்லுங்க. வச்சு இது இருக்க தான் போகுது. ஸோ ஐ புட் தட் டைப் கண்டிஷனாக இருக்கும். சரி நம்ம டக்குன்னு போட்டலாம். அப்படியே சொல்லுங்க டவுட் யாரை கேட்டிருந்தீங்களே. இதுவும் நம்ம ஈவென்ட் ஆட் பண்ணி இல்ல அது நான் சொல்றது 2 minutes. நான் ஈவெண்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஈவெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்றது வந்து டைனமிக்கா பண்றது. இப்போ நம்ம இங்க டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே போகுது பாத்தீங்களா, பாருங்க. இப்போ நான் டைப் பண்றேன். தெரியுதுங்களா? திஸ் இஸ் டன் பை ஈவெண்ட்ஸ். ஃபோக்கஸை லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் வர்றது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாமே நம்ம ஈவெண்ட்ஸ் வச்சு பண்ணுவோம். நான் 2 minutes நான் சொல்றேன் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் வச்சு. பட் இது ஓகேங்களா? வேற யாரோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒன்று கேட்டீங்களே. இல்ல இப்போ நான் இமெயில் டாட் மேட்ச் ரிஜெக்ட் ஸ்டார்ட் போட்டா அது லிங்க் பதிலாக மேட்ச் யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தட் இதுக்கு பதிலா எது யூஸ் பண்ணலான்றீங்க? இல்ல ஜீரோ வந்து நம்ம ஒன் சிங்கிள் லைன்ல அந்த ஈக்குவல் டு ஜீரோ ரெக்கார்ட்னு சொல்லி சிங்கிள் லைன்லயே வரும். ஓகே மேட்ச் வந்து ரிஜெக்ட்ஸுக்காக இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் பண்ணுதா அப்படின்றது, இதுக்குள்ள இருக்கா அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று. ஸோ ஈக்குவல்னா டேரக்டா ஈக்குவலான்னு பார்க்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடான்னு பாக்குறதா வந்து ஈக்குவல் டு. ஓகே we'll add it like this. required அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான்ப்பா, ஒரு 10 minutes முடிச்சிடலாம். அந்த டபுள் ஈக்குவலுக்கும் ட்ரிபிள் ஈக்குவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே அது வந்து லூஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. லூஸ் அண்ட் டைட் இப்படின்னு. டைட்டில் லூஸ். இது வந்து என்னன்னா 3 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இட் வில் செக் போத் டைப் அண்ட் வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து லூஸ் ஈக்குவல் டு சொல்லுவாங்க. டைப் செக் பண்ணாது, ஜஸ்ட் ஈக்குவலான்னு மட்டும் செக் பண்ணும். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சும்மா இப்போ வந்து அதாவது டபுள் ஈக்குவல் டு வந்து இப்போ ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் சேம் தான் சொல்லுவோம். ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்து ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் சேம் சொல்லாது. அந்த மாதிரி யா எக்ஸாக்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ தான் கரெக்டா, ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸ் கரெக்டா. எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற 10ம் நம்பர்ல இருக்க 10ம் மேட்ச் ஆகும்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. பட் ஆனால் டபுள் ஈக்குவல் டு போட்டுருங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரூ. இஃப் யூ புட் த சேம் திங் வித் த ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னா டைப்பையும் செக் பண்ணும். ஸோ தட் இட் வில் பி ஃபால்ஸ். ஓகேங்களா, இங்க 3 ஈக்குவல் டு போடுறேன் அப்படின்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் நம்பரா தான் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்பரா தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை நம்ம ஜஸ்ட் ஸ்டார் போட்டு required அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ ஃபைனலா ஈவெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஈவெண்ட்ஸ் நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 எலமெண்ட் இருக்கு. இதுல வந்து இந்த எலமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லி இந்த நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க ஈவெண்ட் வந்து கிளிக் அண்ட் சப்மிட் ஈவெண்ட் தான் பார்த்தோம் கரெக்டா. ஸோ அதை தவிர்த்து என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்.
ஓகேங்களா? டைப் ஆஃப் ஈவெண்ட் அண்ட் கால் பேக். கரெக்டா? இதுல வந்து பிளர் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கு, ஆன் சேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆன் சேஞ்ச் பிளர் எல்லாமே டிஃபரன்ஸ் எல்லாமே, பிகாஸ் வி ஆர் ஆல்சோ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இதுல நீங்க நான் ஒரு ஈவெண்ட் காட்டுறேன், நீங்க ஒன்று ஈவெண்ட் வந்து நீங்க போடும்போது சேஞ்ச் பண்ணி பாருங்க. தெர் இஸ் சம்திங் கால்டு சேஞ்ச் ஈவெண்ட். இதுல நீங்க ஈன்னு வாங்கிக்கலாம். இப்போ நீங்க இதுல கன்சோல் லாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இ டாட் டாட் லாக் ஆஃப் இ போட்டீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பிளர் ஈவெண்ட் வந்து நீங்க டச் பண்ண அப்புறம் தான் அதை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கன்சோல் ஆகல. ஒரு நிமிஷம். Not on validate function. Let's put it outside the validation function. ப்ரோ கோட் வச்சுட்டு போக முடியுமா? ஓகே, ஜஸ்ட் இதை பாருங்க.
சரி ஓகேப்பா, இதில் வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் என்னென்ன. இந்த ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு எரர் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் we just see e dot, there will be always a e dot target dot value போட்டிங்கன்னா you will get that value. We just put the console dot log of e dot target dot value போட்டிங்கன்னா புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே இருக்கும். சேஞ்ச்